Hello students, welcome to DKM Math Tutorial Center. இப்போ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 7ல மென்சுரேஷன் சிலபஸில் எக்ஸசைஸ் 7.4 4th சம் பார்க்க போகிறோம்ப்பா. A solid right circular cone of diameter 14 cm. அதாவது ஒரு கோன் இருக்குது, அதுக்கு வந்து டயமீட்டர் வந்து 14 cm கொடுத்துருக்காங்க. அப்போனா அதோட ரேடியஸ் ஆரோட வேல்யூ, அதோட பாதி தானே டயமீட்டரோட பாதி வேல்யூ தானே ரேடியஸ், ஸோ 7 cm எழுதிக்குவோம். அப்புறம் ஹைட் வந்து 8 cm கொடுத்துருக்காங்க, ஸோ ஹைட் வந்து 8 cm இங்கே எழுதிக்குவோம். இஸ் மெல்டர் டு ஃபார்ம் ஏ ஹோலோ ஸ்பியர். ஸோ அந்த ஹோலோ ஸ்பியராக அந்த கோனை வந்து மெல்ட் பண்ணால் ஹோலோ ஸ்பியராக ஃபார்ம் பண்ணுறாங்க. கோனை வந்து மெல்ட் பண்ணி ஒரு ஹோலோ ஸ்பியராக ஃபார்ம் பண்ணுறாங்க. ஹோலோ ஸ்பியர்னால் என்னதுன்னா, நம்ம நார்மலாக பால் விளையாடுவோம் இல்லையா, பிளாஸ்டிக் பாலு, ஸோ அதுதான் ஹோலோ ஸ்பியர். அந்த பாலுக்குள்ளே எம்டியாக தான் இருக்கும், உள்ளே ஒன்று இருக்குது. அந்த பாலை உடைச்சோம்னா உள்ளே எம்டி ஸ்பேஸ் தான் இருக்கும். ஸோ அதைத்தான் நம்ம வந்து அந்த பால் மாதிரி இருக்கிற ஆப்ஜெக்டை தான் ஹோலோஸ்பியர்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட அந்த ஹோலோஸ்பியருக்கு வெளிப்புறம், அதாவது எக்ஸ்டர்னல் டயமீட்டர், வெளிப்புறத்துக்கு ஒரு 10 cm டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே இருக்க டயமீட்டரை வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ்டர்னல் டயமீட்டர் 10 cm, அப்போனா எக்ஸ்டர்னல் ரேடியஸ் R = 5 cm போடுங்க. இன்டர்னல் டயமீட்டர் தெரியாது, அதனால தான் நம்ம இன்டர்னல் ரேடியஸை எக்ஸ்ன்னு எழுதிக்குவோம். இப்போ ஃபார்முலா இங்கே எழுதணும். வால்யூம் ஆஃப் தி ஹாலோ ஸ்பியர் = வால்யூம் ஆஃப் தி கோனுன்னு எழுதிடணும். ஏன்னா இந்த கோனை மெல்ட் பண்ணி தான் ஸ்பியரை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ கோனுக்கு என்ன வால்யூமோ அதே வால்யூம் அளவு தான் ஸ்பியருக்கும் இருக்கும். ஸோ ரெண்டுமே ஈக்குவல்னு போட்டுருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹாலோ ஸ்பியரோட ஃபார்முலா இங்கே எழுதிருங்க. அதே மாதிரி இந்த கோனோட வால்யூம் ஆஃப் த கோனுக்கு ஃபார்முலா இருக்கும் இல்லையா, ஸோ அதுவும் இங்கே எழுதிருங்க. இப்போ ரெண்டுமே இங்கே எழுதிட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா 4/3 5 இங்கே போட்டு கேபிட்டல் R வேல்யூ என்னப்பா 5 cm கொடுத்துருக்காங்களா. இது என்னது, கேபிட்டல் Rனா எக்ஸ்டர்னல் ரேடியஸ், ஸோ 5 cm கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போனா 5³ எழுதிடுங்க. மைனஸ் ஸ்மாலாங்கிறது என்னதுன்னா இன்டர்னல் ரேடியஸ். ஸோ இன்டர்னல் ரேடியஸ் தான் நம்ம வந்து எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஸோ x³ போட்டுருங்க. அப்புறம் இங்கே 1/3 5r². இது வந்து கோனோட ஃபார்முலா இல்லையா, அப்போனா கோனோட ரேடியஸும் ஹைட்டும் எழுதிடணும். கோனோட ரேடியஸ் என்னது 7 cm, கோனோட ஹைட் என்னது 8 cm. ஸோ 8 cm இங்கே எழுதிடணும், வேல்யூ இங்கே போட்டுருங்க. அப்புறம் இந்த பையன் கேன்சல் ஆயிரும். அதாவது ஈக்குவல்ட்டு இங்கே நடுவில் ஈக்குவல்ட்டு இருக்குது, 5 மேலே இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது, ஸோ ரெண்டையுமே கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 3 கீழே இருக்குது, இங்கேயும் 3 கீழே இருக்குது, ஸோ அந்த 3யையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் ரிமைனிங் என்ன இருக்கும்னா, இந்த 5³ வந்து மல்டிபிள் பண்ணால் 125 வரும். அதாவது 5³ வந்து 5 × 5 × 5ன்னு எழுதலாம், which is equal to 125 வரும். 5 × 5 25, 25 × 5 120, இந்த 3ஐயும் மல்டிபிள் பண்ணால் 125 வரும். இதை எழுதிருங்க. 7², ஸோ 7 × 7 வந்து 49 எழுதிருங்க. இன்ட்டு 8 போட்டுருங்க. ஸோ இப்போ வந்து ரிமைனிங் வந்து 4 125 4 × 125 - x³ இந்த டேர்ம் இங்கே எழுதிருங்க. ஈக்குவல்ட்டுன்னு போட்டு இங்கே இருக்க இந்த 49 × 8 வந்து இங்கே எழுதிருங்க. ஸோ எழுதிட்டு இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போனா இந்த ப்ராக்கெட்டில் இருக்க டேர்ம் மொதல் இங்கே வச்சுட்டு இந்த 4ஐ இங்கே கீழே கொண்டு வாங்க. இப்போ ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 2ன்னு வரும். 49 × 2 மல்டிபிள் பண்ணால் 98ன்னு வரும். ஸோ 98ன்னு வரும். அதுக்கப்புறம் இப்போ எக்ஸோட வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸோட வேல்யூ தனியாக வச்சுட்டு இந்த 19 இந்த பக்கம் வந்தால் -98 ஆகும். இந்த -x³ இந்த பக்கம் போனால் +x³ ஆயிரும். இப்போ 125 - 98 என்னப்பா வரும், 125 - 98, இது 1 ஆயிரும், இது 15 ஆயிரும். 10 - 8 2 2 + 5 7, இது 11 - 9 என்னப்பா 2 வரும். ஸோ 27ன்னு வரும். ஸோ x³ வேல்யூ 27, எக்ஸோட வேல்யூ 3. அப்போனா ஆன்சர் எழுதிருங்க. இன்டர்னல் ரேடியஸ் = x = 3 cm. therefore இந்த அக்கா புள்ளி வச்சுருக்கிறது பேர் therefore சொல்லுவாங்க. இன்டர்னல் diameter is equal to
2 into 3 which is equal to 6 centimeter. ஏன்னா ரேடியஸை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் தானே டயமீட்டர் கிடைக்கும், அதனால் 2ஆல் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதிடுறோம். ஸோ இதுதான் ஆன்சர். அவ்வளோதான்ப்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது புரிஞ்சிருச்சா? அந்த எக்ஸ் கியூப் வேல்யூ 27 போட்டோம், இங்கே எக்ஸோட வேல்யூ 3. ஏன்னா 27 வந்து 3 into 3 into 3 தான் 27. ஸோ அந்த க்யூப் வந்து இந்த பக்கம் போனால், இந்த எக்ஸ் க்யூப் இருக்கு இல்லையா, இந்த க்யூப் வந்து இந்த பக்கம் போனால் க்யூப் ரூட் ஆஃப் 27 வந்துடும். ஸோ இந்த க்யூப் ரூட் எடுத்தோம்னா 3 க்யூபுன்னு வரும். 27 வந்து 3 க்யூபுன்னு எழுதலாம். ஸோ 3 க்யூபுன்னு இங்கே எழுதலாம். இந்த க்யூபுன்னு கேன்சல் ரிமைனிங் இந்த 3 கிடைக்கும். ஸோ இதுதான் எக்ஸோட வேல்யூ 3. அவ்வளோதான்ப்பா இந்த சம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.